இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்பெனியோட ஃபவுண்டராகவோ இல்லை தொழிலதிபராகவோ நான் இங்கே வந்து நிற்கல. உங்களில் ஒருவனான ஒரு விவசாயியை தான் நான் வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது பைப்பை பற்றியோ இல்லை சொட்டு நீர் பாசனத்தை பற்றியோ இல்லை ஆட்டோமேஷனை பற்றியோ இல்லை. நம்மளுக்கு அனைவருக்கும் தேவையான உயிரினம் மேலான தண்ணியை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா மட்டும்தான் பைப்புக்கோ சொட்டு நீர் பாசனத்துக்கோ ஆட்டோமேஷனுக்கோ வேலை. இல்லை அப்படின்னா அதுக்கு வேலையே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, நீரின்றி அமையாது உலக அப்படின்ட்டு. நீர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு நீர் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நம்ம மண் பார்த்திங்கன்னா பருவாச்சி, அந்தியூர், பவானி இதில் எல்லாம் வந்து நம்ம உழைப்புக்கு பெயர் போன பகுதிகள். இதில் வந்து கரும்பு, மஞ்சள், வாழை, தென்னை, மரவள்ளிக்கிழங்கு, மக்காச்சோளம் இது மாதிரி எல்லா வகையான பயிர்களையும் நாம் பயிர் பண்ணிகிட்ருக்கிறோம். இது அத்தனைக்கும் உயிர் நாடி நீர் தான். அந்த நீர் வந்து நாம் எப்படி சிறப்பாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1.5 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலம் இருக்குது. அந்த 1.5 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலத்தில் 70% வந்து நாம் தண்ணியை நம்பித்தான் இருக்கிறோம். அதாவது வந்து ஏதாவது ஒரு சோர்ஸு நம்மளுக்கு எல்பிபி வாய்க்காலோ காளிங்கராயன் வாய்க்காலோ நம்பித்தான் இருக்கிறோம். மழைங்கிறது வந்து ஒரு 30% தான் நாம் வந்து மழை நீரை நம்பி இருக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைன்னா விவசாயமும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. ஈரோடு மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற மஞ்சளுக்கு வந்து ஜிஐ குறியீடு வாங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வாழை, கரும்பு, தென்னை, காய்கறி, தோட்டக்கலை பயிர்கள் இது எல்லாமே வந்து நம்ம ஈரோட்டோட அடையாளமாக இருக்குது. மஞ்சளில் எப்படி நம்ம வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்கிறோமோ அதே மாதிரி நீர் மேலாண்மையிலும் இந்தியாவுக்கே வந்து ஈரோடு மாவட்டம் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்குது. நம்மளை வாழ வைக்கிறது மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம பவானி ஆறு, அப்புறம் கீழ்பவானி பாசன திட்டம், காளிங்கராயன் வாய்க்கால், மேட்டூர் டேமு, மற்ற நம்ம அன்றாடம் வெட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கிணறு, அப்புறம் போர்வெல் இதெல்லாம் தான். இந்த நீராதாரங்களை கொண்டு தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். சுமார் 750 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம காளிங்கராயன் வந்து ஒரு கால்வாயை உருவாக்குனார். அந்த காலத்தில் வந்து இயந்திரம் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, ஒரு சேட்டலைட் இல்லை, ஏஐ தொழில்நுட்பம் இன்றைக்கி நிறையா பேசிகிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதெல்லாம் இல்லாதப்பவே அவருக்கு ஒரு பெரிய சிந்தனை இருந்தது, அந்த நீரை வந்து நாம் எப்படி பகிர்ந்து பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி நாம் அந்த வந்து பாதுகாத்து நல்லபடியாக கொண்டுட்டு போகிறது இந்த தலைமுறையோட பொறுப்பு. அப்போ என்னென்னா நம்ம வந்து நீரை அளந்து பயன்படுத்த வேண்டும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னா இந்த நீரை எப்படி சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தான் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு அந்தியூர்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது இந்த தோணி மடுவு தான். இந்த தோணி மடுவு வந்து ஒரு அணை திட்டம் வந்து நம்ம விவசாயிகள் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். இது வந்து இந்த நம்ம பல வருஷம் இந்த விவசாயிகளோட கனவு, இந்த அவிநாசி அத்திக்கடவு மாதிரி. அதுக்கு வந்து இப்போ வந்திருக்கிற புது அரசாங்கம் கூட வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு செய்தி இருக்குது. ஆனால் அதை பற்றி எந்த அளவுக்குன்னு தெரியல. நம்ம இங்கே இருக்கிற விவசாய பெருமக்கள் எந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போனோம்னா அது நடக்கும் அப்படிங்கிறது நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் வந்து நம்ம முன்னெடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் போய் நைட்டு தண்ணி எடுத்துவிட்டுட்டு சொட்டு நீர் பாசன வாழ்வை நீக்கி விட்டுருக்கீங்க, மோட்டர் போடுறதுக்கு டெய்லியும் தோட்டத்துக்கு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த தொழில்நுட்பத்தையெல்லாம் பயன்படுத்தி அதை எப்படி நாம் இன்னும் சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அடுத்த 1 மணி நேரத்தில் நாம் ஒவ்வொருத்தராக பேச இருக்கிறோம். அவங்க எல்லாம் அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், இப்போ ஒரு தென்னை மரத்துக்கு வந்து வட்டப்பாத்தி கட்டி ஒரு 300 லிட்டர் 400 லிட்டர் தண்ணி கொடுத்தா தான் வந்து அது காப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு பயிருக்கோ ஒரு மரத்துக்கோ வந்து அதுக்கு தேவையான தண்ணீர் அளந்து கொடுத்தோம் அப்படின்னாவே வந்து அந்த வேர்கள் வந்து அதுக்கான தண்ணியும் எடுத்துக்கும், அதுக்கான உரத்தையும் அதிலிருந்து எடுத்துக்கும். அப்போது அதிக தண்ணீர் கொடுத்தீங்கன்னா உரமும் வீணாகும், தண்ணீரும் வீணாகும், மின்சாரம் வீணாகும்.
ஒரு வெற்றிகரமான நீர்ப்பாசனத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது நல்ல ஒரு சொட்டு நீர் பாசன அமைப்பு, அப்புறம் திறமையான அதை ஃபில்ட்ரேஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. பாசமெல்லாம் இல்லாமல் கரெக்டாக போய் செடிகளுக்கு தண்ணி போய் சேர்கிற அளவுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்டு, அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஸ்மார்ட் ஆட்டோமேஷன், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு துளி நீரும் ஒவ்வொரு ரூபாயாக லாபமாக மாறும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. நான் வந்து மொபிடெக் நிறுவனத்தில் பார்த்த வரைக்கும் மத்திய பிரதேசம், கர்நாடகா, தெலுங்கானா, இங்கே பல மாநிலங்களில் பார்த்துருக்குறோம். அங்கே எல்லாமே இருக்கிற ஒரே கேள்வி, தண்ணியை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது. எங்கே வேணாலும் இருக்கலாம், நீங்கள் மாநிலம் மாறலாம், நாடு மாறலாம், ஆனால் தண்ணீர் அப்படிங்கிறது இந்த மனித குலத்துக்கே சமமான ஒன்று. நம்ம இந்தியாவில் வந்து இன்னும் வந்து ஃப்ளட் இரிகேஷனாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இதே இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து நீங்கள் வாய்க்காலில் தண்ணி விட்டு கட்டிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்தளவுக்கு தண்ணிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனவே நாளைய விவசாயி வானத்தை மட்டும் பார்க்க மாட்டார், தரவுகளையும் பார்ப்பார். மண்ணின் ஈரப்பதம் சென்சார் மூலிமா நம்ம வந்து மண்ணோட ஈரப்பதத்தை இன்றைக்கி பார்க்க முடியும். மழை வருமா வராதா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற செல்ஃபோன்லேயே ஓரளவுக்கு தோராயமாக ஒரு 30% 40% வந்து சொல்லிட முடியுது. அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் தோட்டத்தில் இருக்கிற பயிர் எப்படி இருக்குது, ஒரு ஏக்கரால் இருக்கிற வாழையோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மேலே சேட்டலைட் இமேஜ் மூலிமா எடுத்து இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனால் கடைசியாக இதெல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத முடிவு எடுக்க போகிறது அந்த விவசாயி தான். எனவே விவசாயி வலுப்படுத்த வந்திருக்கிறது தான் இந்த தொழில்நுட்பம் எல்லாமே. இன்றைக்கி இங்கிருந்து சொல்கிறேன், நான் இன்றைக்கி நம்ம இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி நாம் என்ன ஒரு சபதம் எடுத்துக்கலான்னா, ஒரு துளி நீரையும் வீணாக்க மாட்டோம், புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வோம், அடுத்த சந்ததிகளுக்கு நம் நீரை சேமித்து கொடுப்போம். அணை கட்டுறது அரசின் பொறுப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேண்டிய அணைகள் இருக்குது, தண்ணீர் வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த தண்ணியை வந்து நாம் சேர்த்தி வச்சுருந்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை நல்லபடியாக கொண்டுட்டு போய் சேர்த்த முடியும். ஏற்கனவே எல்னினோ, சூப்பர் எல்னினோன்னு அது எதுன்னு பயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பாருங்கள் வெயில் எப்படி அடிச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சொட்டு மழை நீரையும் தயவு செஞ்சு சேமிக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்குதோ அதெல்லாம் அவங்கவுங்களாக பண்ணுங்கள். நாங்கள் தொழிலை தாண்டி இந்த ஈவெண்ட்டை ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு விவசாயத்துக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதனால் நான் இன்று உங்களிடம் எந்த பொருளையும் வாங்க சொல்லவில்லை, ஒரு உறுதிமொழியை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். இன்று வீட்டிற்கு சென்றவுடன் உங்கள் வயலில் ஒரு துளி நீர் கூட வீணாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். அந்த ஒரு முடிவே இந்த நீர் காப்போம் நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. குறுகிய காலகட்டத்தில் இந்த அழைப்பை ஏற்று இத்தனை விவசாயிகள் இங்கே கூடியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற நீர் வளத்தை எப்படி இன்னும் அதிகப்படியாக சேமித்து அடுத்த கட்டமாக உங்களோட விவசாயத்தோட லாபத்தை பெருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நோக்கம்தான் இந்த நீர் காப்போம் அப்படின்ற கருத்தரங்குங்க. இது நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல பிளான் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதம் இந்த ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த விழா நடத்துறது மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. அடுத்ததா சம்பூர்ணா இரிகேஷன் விஷ்ணு சார் அவர்களை பேசுறதுக்காக அழைக்கிறேங்க. வருகிறந்திருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி மற்றும் வணக்கங்க. ஏன்னா நான் இன்விடேஷன் கொடுத்து எல்லாரும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கீங்க. அப்புறம் ஜிஎம் சாருக்கும் நம்ம எம்டிக்கும் என்னோட ஒர்க் அண்ட் வணக்கங்கள்ங்க. நம்ம இருக்க மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இதோட ஈவெண்ட் பேரே பார்த்தீங்கன்னா நீர் காப்போமுங்க. நம்ம வந்து தண்ணீர் வந்து பயன்படுத்துகிறோம், ட்ரிப் இரிகேஷன்லையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா முதல்ல வந்து வாய்க்காலில் தான் நம்ம வந்து தண்ணி விட்டு பாய்ச்சிட்டு இருந்தோங்க. அப்போ நமக்கு தண்ணி அதிகமாக செலவாகுது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்திருக்கோம். இப்போ இன்னும் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரிப் இரிகேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி விடுறோம்னா எவ்வளோ தண்ணி விடணும்னு தெரியறதில்லை. சில பேர் அரை மணி நேரம் விடுறீங்க, சில பேர் 1 மணி நேரம் விடுறீங்க, சில பேர் 2 மணி நேரம் கூட விடுறீங்க. அப்புறம் டெய்லியும் தண்ணி விடணுங்கிறது தான் வந்து ஆக்சுவலான கான்செப்டுங்க. நம்ம எப்படி நம்ம மனிதர்கள் வந்து டெய்லியும் வந்து தண்ணி எடுத்துக்கிற உணவும் தண்ணி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் செடிகளும் கொடிகளும் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு எப்போ தண்ணி இருக்கோ அப்போ மட்டும் நம்ம தண்ணி விடணுங்கிற மாதிரி ஒரு 2 மணி நேரம் இன்னைக்கு விடுறோம், மறுபடியும் ஒரு 2 நாள் கேப் விடுறோம், மறுபடியும் தண்ணி விடுறோம். அப்போ வந்து அதுக்கு போதுமான சத்துகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கிறது இல்லைங்க.
ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோங்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டை மெயினாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, கண்டிப்பாக எல்லா விவசாயிகளுக்கும் கரெக்டாக தெரியுங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து இந்த ஈவெண்ட் மெயினாக வந்து எப்படி தண்ணியை பயன்படுத்தணும், எவ்வளோ பயன்படுத்தணும், அதை எப்படி நாம வந்து சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெயினாக இந்த ஈவெண்ட்டையே நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அது வந்து பெசிபிக் பெருங்கடல்ல தான் நடக்குது. பட் அதோட பாதிப்பு பாத்தீங்கன்னா உலகம் முழுதா பாத்தீங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆகுது. இந்த வருஷமே பாத்தீங்கன்னா 43% வந்து நம்ம வந்து மழை பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகரிக்குதாங்க. ஸோ அப்போ நாம வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தண்ணியை வந்து ப்ராப்பரா வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம வந்து நம்ம இருக்கிற தண்ணியை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கும் நம்ம என்னென்ன வழிகள் இருக்கோ அதை எல்லாமே பயன்படுத்திக்கணுங்க. ஸோ நம்ம விவசாயிகள் எல்லாருமே அதை தெரிஞ்சு பயன்படணுங்கிறதுக்காக தான் மெயினா இந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. விவசாயிகளுக்கு நன்றிங்க. இந்த விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சேலஞ்சஸ்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வர்றது தான் விவசாயிகள். நார்மலாக பார்த்தீங்கன்னா லாபம் இருக்குது, லாபம் இல்லை, நட்டம் இருக்குது, அதை பார்த்து விவசாயம் பண்ணுறீங்க கிடையாது. ஒரு இடத்துல நட்டம் வந்தாலும் விவசாயம் பண்ணுவாங்க, லாபம் வந்தாலும் விவசாயம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம் மட்டும்தான். அந்த விவசாயத்தில் நாம் எப்படி மொபிடெக் நிறுவனம் எப்படி அவங்களை இன்னும் மேம்படுத்துறது, இருக்கிற தண்ணி இருக்கிற ரிசோர்ஸை எப்படி வளமாக பயன்படுத்தி அவங்களை இன்னும் விவசாயிகளை அடுத்த லெவல் கொண்டு போகிறத பற்றி தான் நான் பேச போகிறோம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நீரை பற்றி முழுமையாக நம்மளுக்கு எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ரிசோர்ஸ் இருக்குது, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் என்னென்ன மாதிரி வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது, அதை பற்றி எல்லாம் மிஸ்டர் ராஜா சார் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பூர்ணா பைசா அவர் வந்து உங்களுக்கு எப்படி விவசாயத்தில் வந்து எப்படி போயிட்டு இருக்குது டெண்டரிங் பற்றி சொன்னாருங்க. நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக நடைமுறையில் என்ன இருக்குதோ அந்த நடைமுறையில் எப்படி இன்னும் அதிகப்படுத்தலாம், இதன் வழியாக இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை எப்படி லாபகரமாக கொண்டு போகலாம், அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. நம்ம மொபிடெக் நிறுவனத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். மொபிடெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2010 நம்ம கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணதுங்க. அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டைரக்டர்ஸ், அதாவது ராஜகுமரன் சார் அண்டு நல்லசிவம் மிஸ்டர் குமார் சாவி 3 பேர் தான் ஆரம்பித்தாங்க. 3 பேருமே 3 வெர்டிக்கல் இருந்து ஆரம்பித்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குமார் சார் அவர் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்தாருங்க. அவர் ப்ரொடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டுங்க. நம்ம மொபிடெக் நிறுவனம் உருவாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாம் 2 கம்பெனிகளுக்கு வந்து எலக்ட்ரானிக் மதர் போர்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010 நாம் ஏன் மொபிடெக் நிறுவனம் விவசாயிகளுக்கு நல்ல விடமாக எப்படி நம்ம தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற வகையில் இணைஞ்சு அதுக்கப்புறம் உருவாக்குனதாக மொபிடெக் நிறுவனங்க. அதில் நல்லசிவம் சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாய குடும்பத்திலேருந்து வந்தீங்க தான். விவசாயிகளுக்கு அன்றாட தேவைகள் என்ன, விவசாயிகளுக்கு என்ன தேவைப்படுது, நாம் டெக்னாலஜி எப்படி கொண்டு போய் விவசாயத்தின்னு அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தேவைகள் நீங்கள் இப்போ என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணி நாங்கள் கொண்டு வந்த டெக்னாலஜி எல்லாம் உருவாக்குறது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா R&D டீம் தாங்க. அந்த R&D டீம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது மிஸ்டர் நல்லசிவம் சாருங்க. ராஜா சார் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் 2026 இருக்கிறோம், 2027, 28 என்ன தேவைப்படுது, அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கிரவுண்ட் ஸ்டடி எடுத்து விவசாயிகளோட இணைஞ்சு டேட்டாவை கொண்டு போய் நாங்கள் சேர்த்த மார்க்கெட்டிங் டீம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜா சார் அவர் தலைமையில் தான் நடந்துட்டு இருக்கீங்க. இது அனைத்தும் சேர்ந்தது தான் இந்த மொபிடெக் நிறுவனங்க. 2010 ஆரம்பித்து இப்போ 2026 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக 16 வருஷம் நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை பார்த்துருக்குறோம், பல்லாயிரக்கணக்கான கிராமங்களை பார்த்துக்கிறோம், விதவிதமான கிராப்புகளை பார்த்துருக்குறோம். நாம் தெரியாத ஈரோடு மாவட்டத்தில் பண்ணாத நம்ம இந்தியாவில் பண்ணாத கிராப்புக்கெல்லாம் கூட நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்கிறோம். அதனால் அதை பற்றி ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் மொபிடெக் நிறுவனங்க. மொபிடெக் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3 எம்ப்ளாயோட ஸ்டார்ட் ஆனது. இன்றைக்கி 216 எம்ப்ளாயி இன்றைக்கி கரண்ட் லெவல் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசங்க, குஜராத் இங்கேயெல்லாம் வந்து நம்ம ஓன் ஆஃபீஸ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியாங்க, டர்க்கி, அசர்பைஜான் இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து நம்ம டீலர் நெட்வொர்க் வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன இடம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸு இது மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது அத்தனை பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாய பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
முன்னோடியாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளில் எல்லா மாவட்டத்துலையும் போனாலும் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற விவசாயிகளை தான் முன்னோடியாக சொல்கிறாங்க. எங்கே போனாலும் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற விவசாயிகளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நியூ டெக்னாலஜி வருது, ஒரு புதிய அனுபவம் பண்ணி பார்க்கணும், ஒரு புதிய பயிர் பண்ணி பார்க்கணுனாலும் ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபெயிலியர் சொல்லுவாங்க. ஆனால் மித்த மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியரு. எடுத்த வார்த்தையே இதை கொண்டு போனால் வராது, எப்படி ஒரு வாழையில் வந்து 30 கிலோ கொண்டு வர வைக்க முடியாது, நான் காலங்காலம் 10 கிலோ தான் கொண்டு வந்துக்கிறேன், இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதனால் விவசாயிகள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் நல்ல புத்திசாலித்தனமாக எந்த விஷயம் செஞ்சாலும் இன்டெப்த்தாக போய் வேலை செய்வாங்க. அதனால் ஈரோடு மாவட்டத்தில் நாங்களே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறனால கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2010 நாங்கள் ஆரம்பிக்கும் போது கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் மோட்டர் ஸ்டார்டருங்க. செல்ஃபோன் மோட்டர் ஸ்டார்டர் அப்படின்னா செல்ஃபோன்லேருந்து தோட்டத்தில் இருக்கிற மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக மிஸ்டு கால் வழியாக. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 2010 2011 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமிங்க்கு சார்ஜ், அவுட் கோயிங்க்கு சார்ஜ். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சார்ஜ் வருதுன்னா அப்படின்னா விவசாயி வந்து இது பண்ண முடியாதுட்டு யோசனை பண்ணி மிஸ்டு கால் கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம், மிஸ்டு கால் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்தோம். அது நிறையா விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க, நிறையா யூஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மோட்டர் மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பவர் வந்துன்னா 3 ஃபேஸ் வந்திருக்கா 2 ஃபேஸ் வந்திருக்கிறா தெரிகிற மாதிரி இருந்தது. ஆனால் காலங்கள் மாற மாற எனக்கு அந்த காலத்தில் வந்து தண்ணி நல்லா இருந்தது, தண்ணி மூயறக்குங்கிறது கம்மியான தண்ணி மூஞ்சி ஆஃப் ஆகுங்கிறது கம்மி தான். ஆனால் வர காலங்கள் மாற மாற எனக்கு தண்ணி குறைஞ்சிருது, தண்ணி மூஞ்சி ஆஃப் ஆயிடணும், அது இல்லாத டைம் எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஒருக்க ஆன் ஆகி ஆஃப் ஆகணும், எனக்கு 3 ஃபேஸ் வரும்போது மட்டும் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும், இந்த மாதிரி தேவைகள் வந்து உங்கள் விவசாயிகள்லேருந்து வரும்போது அந்த தொழில்நுட்பத்தையும் நான் கொண்டு வந்தோம். பவர் வந்தால் தெரியுற மாதிரி 2 ஃபேஸ் வந்திருக்கா 3 ஃபேஸ் வந்திருக்கா, மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது எத்தனை கரண்ட் எடுத்துகிட்டு இருக்குது, எனக்கு இந்த கரண்ட்டுக்கு கீழே போனால் ஆஃப் ஆகணும், ஓவர்லோட் ஆனால் ஆஃப் ஆகணும், தண்ணி யாராச்சும் கையில் போய் ஸ்டார்ட் அமுத்தினாலும் தெரியணும் அப்படிங்கிற டெக்னாலஜி வரும்போது அதுக்குண்டான தொழில்நுட்பத்தை அத்தனையும் நாங்கள் உள்ளுக்கு அந்த கண்ட்ரோலரில் கொடுத்து இப்போ லேட்டஸ்ட் கண்ட்ரோலர் அத்தனையும் அதை கொண்டு வந்துக்கிறோம். விவசாயிகள் வந்து தோட்டத்தில் போய் நீங்கள் என்னத்தை பார்ப்பீங்களோ அது அத்தனையும் மொபைலில் பார்க்க முடியும். என்ன வோல்டேஜ் இருக்குது, என்ன கரண்ட் இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி இருக்கா இல்லையா, அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன் ஸ்டார்டர் இதில் வந்து கொண்டு வந்துட்டோம். இருக்கிற டெக்னாலஜி அனைத்துமே அதில் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் வருங்காலத்தில் என்ன தேவைகள் வர வர நம்ம உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை அப்டேட் பண்ணி கொடுப்போம். இதுதான் செல்ஃபோன் ஸ்டார்டரோட இதுங்க. இது வந்து நம்ம மொபிடெக்கில் பேசிக் ஸ்டார்டிங் என்ட்ரி மாடல் லெவல்லேருந்து இருக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம். நம்ம மொபிடெக் இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்துக்கு விவசாயிகள் நீங்கள் என்ன உங்களோட விவசாயிகள் இருந்த இன்புட்டு, நான் மோட்டர் நீங்கள் ஆன் பண்ணிடுறீங்க ஆஃப் பண்ணிடுறீங்க, நான் சொட்டு நீர் போட்டுக்கிறேன், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போய் கேட் வேலை மாற்றணும், 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கேட் வேலை மாற்றணும், அது எப்படி மாற்றுறது அப்படிங்கும்போது நம்ம சொட்டு நீர் வால் கண்ட்ரோலர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சொட்டு நீர் வால் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து முதலிருந்தே இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரிக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி கொண்டு வந்து தான் ஆட்டோமேட்டிக் வால் கண்ட்ரோலருங்க. ஏன் ஆட்டோமேட்டிக் வால் கண்ட்ரோலர்ஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மொபிடெக்கில் 2013 பார்த்தீங்கன்னா ஒரு 10 வால் தான் கண்ட்ரோல் பண்ணுற டெக்னாலஜி வச்சுருந்தோம். அதுக்கு மேலே பெரிய டெக்னாலஜி இல்லை. ஏன்னா அப்போ டெக்னாலஜிஸ் கம்மியாக இருந்தது. இன்டர்நெட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி கணக்கில் இருந்தது. 1 GB அப்படின்னாவே 1000 ரூபா 2000 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அப்போ வந்து இன்டர்நெட் இல்லாதனால பெரிய டெக்னாலஜி வந்து அதில் கொடுக்க முடியல. எஸ்எம்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன் ஆஃப் 2 கமெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி அதிகமாக இன்டர்நெட் உங்களுக்கு 2015-16 வந்து ஜியோ நல்லா டெவலப் ஆக நம்மளோட கண்ட்ரோலர்ஸ் வந்து நிறையா நியூ டெக்னாலஜி கொண்டு வந்து நியூ மாடலில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறது வந்துடும். அதுக்கடுத்து மோட்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபில்ட்ரு வச்சுருப்பீங்க தோட்டத்தில், ஒன்று சேண்ட் ஃபில்ட்ரோ இல்லை டிஸ்க் ஃபில்ட்ரோ வச்சுருப்பீங்க. அந்த ஃபில்ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒன்று காலையில் க்ளீன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஈவினிங் க்ளீன் பண்ணுவாங்க, இல்லைன்னா 4 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுவாங்க. இதுதான் டெக்னாலஜி. ஆனால் நம்ம மொபிடெக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேக்வாஷ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்கோம். ஆட்டோ பேக்வாஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட், அதாவது கிணத்துலேருந்து வர தண்ணி நேரம் ஒரு சென்சாருங்க, ஃபில்ட்ராகி மெயின் லைனில் கனெக்ட் ஆகிற நேரம் ஒரு சென்சார் வச்சுருவோம். நார்மலாக விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா சேண்ட் ஃபில்டர் இருக்கிறீங்க, டிஸ்க் ஃபில்டர் இருக்கிறீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்புட்டில் இருக்கிற ப்ரெஷர் உதாரணத்துக்கு 2.5 பார் இருக்குதுன்னா அவுட்புட்டில் 2 பார் வருது அப்படின்னா கரெக்டாக ஃபில்டர் கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. 0.5 வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் இதே வந்து இன்புட்டில் 3 பார் இருக்குது, அவுட்புட்டில் வந்து 2 பார் தான் இருக்குதுன்னா ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண ஃபில்டர் தப்பாக இருக்கலாம், இல்லை அந்த ஃபில்டர் பிளாக் ஆகிருக்கலாம், இல்லை அந்த தண்ணி வந்து வெளியே போக முடியாது இருக்கலாம். இந்த காரணங்கள் தான். அதனால் நீங்கள் ஃபில்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இன்புட் எவ்வளோ இருக்கோ அதனால் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 தான் வித்தியாசம் இருக்கும். அந்த பாருக்கு மேலே வித்தியாசம் இருந்தது அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஃபில்டரோ இல்லை மெயின் லைனோ
இல்லை அந்த சேண்ட் மீடியமோ உள்ளுக்கு இருக்க சேண்ட் மீடியம் போட்டிருப்பீங்க. ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ண டைமில் போட்டிருப்பீங்க 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் இருக்குது. அது உள்ளுக்கு இருக்கிற யாருமே க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா மஷ்ரூம் உடஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க. உள்ளுக்கு அந்த மஷ்ரூம் மாதிரி இருக்குங்க, அதை உடஞ்சி வச்சுனா க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் இதோட பயனை இதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா உங்கள் சேண்டை வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிற சேண்ட் பார்த்தீங்கன்னா ஊசியாக இருக்குது, ஷார்ப் வெச்சாக இருக்குது. நீங்கள் கொடுக்குறது வந்து சேண்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா பாசத்தை க்ளீன் பண்ணுறது, அது இல்லாத குப்பைகளை க்ளீன் பண்ணுறது தான் போட்டிருப்பீங்க. அது நாளடைவில் உங்களுக்கு தண்ணியில் மிக்ஸ் ஆக ரவுண்டு உருண்டை கல் மாதிரி மாறிடும். உருண்டை மாறும்போது என்ன ஆகுனா, உதாரணத்துக்கு அந்த டேங்கோட ஹைட்டு 3 அடியில் நீங்கள் 2 அடி சேண்டு கொட்டிக்கிறீங்கன்னா அது வந்து 1.5 அடி குறைஞ்சிடும். 1.5 அடி குறையும் போது என்னென்னா ரொம்ப அந்த கேப் எல்லாம் வந்து லாக் ஆகிடும். கேப் லாக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டும் ஃப்ளோ குறைஞ்சிரும். உங்களுக்கு அவுட்புட்டில் டிஸ்சார்ஜ் வராது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளோட மோட்ரு பவர் குறைஞ்சிருச்சாட்டிருக்குது, இல்லை வோல்டேஜ்னால தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சேண்ட் பார்ட்டிகள் என்ன மீறி போனால் ஒரு 1000-1500 அந்த பேக் வருங்க மொத்தமாகவே. அதை எடுத்துகிட்டு மாற்றி பாருங்கள், உங்களுக்கு ஃப்ளோ குறையவே குறையாது. அதே ப்ரெஷர் அதே ஃப்ளோவில் வரும். அதை பண்ணலாம். இதில் வந்து மொபிடெக் நிறுவனம் என்ன பண்ணிங்கன்னா இன்புட் அவுட்புட் ப்ரெஷர் சென்சார் மாட்டுவோம். ப்ரெஷர் வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிளாக் ஆகுதா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா பிளாக் ஆகுதா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணிடும். டிஸ்க் ஃபில்டரையும் சேண்ட் ஃபில்டரையும் க்ளீன் பண்ணிடும். உங்களோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த 0.5 பாருங்கிறது இந்த 0.5 பாரில் ஈக்குவலாக மெயின்டைன் ஆகி கொண்டுட்டு போகும். அதனால் உங்களுக்கு ஆட்டோ பேக் ஆஃப் சிஸ்டம் நீங்கள் 1 ஃபில்டராக இருந்தாலும் 2 ஃபில்டராக இருந்தாலும் 3 ஃபில்டராக இருந்தாலும் ஒரு யூனிஃபார்மாக க்ளீன் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுங்கள். இதை ஒரு விவசாயிக்கு வந்து ஆட்டோ பேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வரமாட்டீங்க, ஒருத்தர் மேனுவலாக பண்ணிக்கன்னு சொல்லுவீங்க. நான் வீடு பக்கத்தாலே இருக்குது, வீட்டுக்கு முன்னாடியே இருக்குதுன்ட்டு. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் ப்ரெஷரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட்டோமேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பாருங்கள் பிளாக் ஆகலை, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பாருங்கள் பிளாக் ஆகலை, ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிளாக் ஆகுதுன்னா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் பிளாக்கை க்ளீன் பண்ணி போட்டு மேனுவலாக க்ளீன் பண்ணிங்கனாவே இரிகேஷன் வந்து சீராக இருக்கும். ஏன்னா சொட்டு நீரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். ஒரு ஏக்கரா அப்படின்னா 3 அடிக்கு ஒரு லேட்டரல் போட்டுருக்கிறீங்கன்னா 11,500 வோல்ட்ஸ் வருங்க. உதாரணத்துக்கு 11,000 வோல்ட்ஸ் 4 லிட்டர் டிஸ்சார்ஜ்னு போடும்போது பார்த்தீங்கன்னா 45,000 to 46,000 லிட்டர் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் கிடைக்கும். அந்த 46,000 லிட்டருங்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் குறையும் போது அங்கே அவுட்புட் 46,000 லிட்டர் போகாது. அப்படிங்கும்போது நீங்கள் 1 மணி நேரத்தில் பாயின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, 1 மணி நேரத்தில் பாயாது. நீங்கள் என்னென்னா மேல் ஈரத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க, கீழே ஈரத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம சொட்டு நீர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டரில் அந்த ட்ரிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரிப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மைக்ரான், அதாவது துளைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த துளை பார்த்தீங்க அப்படின்னா 250 மைக்ரானில் இருக்குது. அதாவது உங்களுக்கு 250 மைக்ரானா ஒரு நூலை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபில்டர் வந்து ப்ராப்பராக கொடுக்காத போது அது பிளாக் ஆகிடும். அந்த ட்ரிப்பர் விடுகிற 4 லிட்டர் அந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா லேட்டரில் நீங்கள் போட்டிருப்பீங்க, லேட்டரெலாம் போட்டிருப்பீங்க, லேட்டரில் எண்டு கேப் போட்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா, எண்டு கேப்பில் மினிமம் 0.5 to 0.6 பார் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் 4 லிட்டர்னா 4 லிட்டர் வரும், 6 லிட்டர்னா 6 லிட்டர் வரும். நீங்கள் என்ன ட்ரிப்பர் போட்டிருக்கீங்க அப்போ தான் வரும். நீங்கள் இன்புட்டில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அந்த பைப் லைனில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். லேட்டரோட எண்டை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிப்பர் வந்து ஈவனாக டிஸ்சார்ஜ் ஆகாது, நீங்கள் கொடுக்குற உரம் ஈவனாக டிஸ்சார்ஜ் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 0.5 பார் மெயின்டைன் லேட்டரோட எண்டில். லேட்டர் நார்மல் கேஜ் மீட்டரே தான், வேறு எதுவும் இல்லைங்க. கேஜ் மீட்டர் வச்சு செக் பண்ணிங்கனாவே ஒரு 0.5 பார் இருக்குது. அப்படிங்கும்போது 4 லிட்டர்னா அந்த 4 லிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பரான பைப் லைன், ப்ராப்பரான சிஸ்டம் போடணும். உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு 5 HP மோட்டர் அப்படின்னா 25,000 லிட்டர் தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுக்கும். நீங்கள் 40,000 50,000 என்ன வேணாலும் சொல்லலாம். டிசைன்னு பார்த்தீங்கன்னா 25,000 தான் கொடுக்கும். அந்த 25,000 போது ஒரு அரை ஏக்கராவுக்கு ஒரு வால் டிசைன் பண்ணுங்க. இதே வந்து 7.5 HP மோட்டர் அப்படின்னா 35,000 லிட்டர் போடுங்க, 35,000 லிட்டர் அவுட்புட் வரும். நான் சொல்கிறது என்னென்னா ஃபில்டர் ஆகி க்ளீன் ஆகி வெளியே வரும்போது 2.5 பார் ப்ரெஷர் சொல்கிறேங்க. நீங்கள் 35,000 லிட்டருக்கு போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர் பண்ணுற வேண்டிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 70 to 80 சென்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் கவர் பண்ணுவோம். 10 HP மோட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக டிஸ்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா 2-3 மாடல்ஸ் வேரியேஷன் வரும். நீங்கள் டிஸ்சார்ஜ் நீங்கள் அவுட்புட்டை தான் நீங்கள் கேட்கணும், எப்பவுமே ப்ரெஷரை தான் நீங்கள் கேட்கணும். 2.5 பார் ப்ரெஷரில் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்கணும். அப்படி வரும்போது 60,000 லிட்டர் அப்படின்னா நீங்கள் 1.25 ஏக்கரா, 70,000 லிட்டர் அப்படின்னா 1.5 ஏக்கரா, இது மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் பைப் லைன் செலக்ட் பண்ணுறது அதுதான். நீங்கள் மெயின் பைப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பைப் லைன் நீங்கள் 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு எதுவாக இருந்தாலும் ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் நீங்கள் பைப் லைன் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி லேட்டரல் லே பண்ணுறது அப்படி தான். நீங்கள் லேட்டரில் ஒரு சதுரமாக ஒரு காடு இருக்குது, ஒரு செவகமாக இருக்குது அப்படின்னாலும் 4 லிட்டர் டிஸ்சார்ஜ் வருது. 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் ஒரு ட்ரிப்பரில் 40 சென்டிமீட்டர் ஸ்பேஸிங்கில் ஒரு ட்ரிப்பர் இருக்குதுன்னா மேக்ஸிமம் 40 மீட்டருக்கு மேலே அதை இழுக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 4 லிட்டர் 40 சென்டிமீட்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வோல்ட்ஸ் வரும். ஒரு 100 வோல்ட்ஸ் இன்ட்டு 4 லிட்டர் போகும், 400 லிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணும். நீங்கள் ஒரு லேட்டர் 16 mm லேட்டரில் அப்படின்னா 400 லிட்டர் தான் கேரி பண்ணும், அதுக்கு மேலே கேரி பண்ணாது. என்ன கொடுத்தீங்கனாலும் 400 410 தான் போகும் ப்ரெஷரில். அப்படிங்கும் போது நீங்கள் டிசைன் பண்ணுறது
40 மீட்டர் தான் டிசைன் பண்ணுவாங்க. இதே வந்து 60 சென்டிமீட்டர் அப்படின்னா 60 மீட்டர் வரைக்கும் இது பண்ணலாம். இதே வந்து நீங்கள் 45 சென்டிமீட்டர் 45 மீட்டர், இதுதான் கால்குலேஷன், வேறு எதுவும் இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரிப்பு டிசைன் பண்ணுவாங்க, இன்ஜினியர்ஸ் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாலும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு, பேக் வாஷு, ஃபில்ட்ரு, ட்ரிப்பர்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா இரிகேஷன் சீராக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜியில் மோட்டர் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், ஃபில்டர் சொல்லிவிட்டேன், வால்வு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, நீங்கள் விவசாயிகள், நீங்கள் நிறைய விவசாயிகள் நாங்கள் பேசுகிறது என்னென்னா, ஏப்பா ஒரு 2 இன்ச்சு வால்வு அப்படின்னா உள்ளுக்கு 1.5 இன்ச்சு தான் இருக்குமாமா, 3 இன்ச்சு வால்வுனா உள்ளுக்கு 2.5 இன்ச்சு தான் இருக்குமாமா, அப்படிங்கும்போது எனக்கு 3 இன்ச்சு வால்வு போடு, எனக்கு 2.5 இன்ச்சு வால்வு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாதுங்க. நாங்கள் எங்கள் இன்ஜினியர் வந்து டிசைன் பண்ணாங்கனாவே அந்த ஏரியாவில் என்ன சைஸ் இருக்குது, என்ன ஏரியா கவர் ஆகுது, அந்த ஏரியாவுக்கு என்ன லிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகும், உங்களோட ஃபில்டர் என்ன, மெயின் லைன் என்ன, அவிலே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 2 இன்ச்சு வால்வு இருக்குன்னா 2 இன்ச்சு வால்வு போதுங்க. அந்த இடத்துல 2.5 இன்ச்சு வால்வு இருந்தனால ஃப்ளோ அதிகமாக இருக்குதுன்னா 3 இன்ச்சு போகலாங்க, இல்லைன்னா 2.5 போகலாம், இல்லைனா 2 இன்ச்சு போகலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா காஸ்ட்டு தாங்க. உங்களுக்கு 2 இன்ச்சு வால்வு 3 இன்ச்சு வால்வுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் த காஸ்ட் வரும். அதனால் டிசைன் என்ன இருக்கோ ட்ரிப்பு டிசைன் பண்ணும்போது வால்வு கரெக்டாக டிசைன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ வர டெக்னாலஜியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டெக்னாலஜி நிறைய கொண்டு வந்துட்டோம். இந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜி போடும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னா, பம்ப் ரூம் நீங்கள் ஸ்டார்டர் எங்கே வேணாலும் இருக்கலாம், கிணறு எங்கே வேணாலும் இருக்கலாம். கிணத்துலேருந்து வால்வுக்கு ஒயரே தேவை கிடையாது. எல்லாமே சன்லைட் வச்சு சூரிய வெளிச்சம் வச்சு ஆன் பண்ணிக்குவோம், உள்ளுக்கு இருக்கிற பேட்டரி வச்சு ஆப்ரேட் பண்ணிக்குவோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் 3 நாள் சூரிய வெளிச்சமே இல்லைனாலும் சிஸ்டம் ஆப்ரேட் ஆகும், வால்வ் ஆன் ஆகும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற டெக்னாலஜி ஒயர்லெஸ் எதனால் சொல்கிறேன்னா, ஒயர்லெஸ்ன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடி மின்னலில் பிரச்சனையோ, இல்லை நம்ம தோட்டத்தில் வந்து இந்த நேர் வயல் தோண்ட வேண்டாம், அந்த நேர் பைப் பறைக்க வேண்டாம் யாருமே சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியல் மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி மாதிரி இப்போ நம்ம ஒயர் போடும்போது ப்ராப்பராக ஸ்லாப் வச்சோ இந்த இடத்துல ஒயர் போகுது அப்படிங்கிறத நான் மார்க் பண்ண மாட்டோம். ஜேசிபி வர சொல்லி இந்த இடத்துல குழி தோண்டுப்பா, இந்த இடத்துல பைப் போடணும், இல்லை பைப் உடஞ்சிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல ஒயர்டுன்னு போகும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 ஏக்கரா வச்சுருக்கிறீங்க, இந்த இடத்துல ஒரு 12 ஏக்கரா, இன்னொரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒயர் கொண்டு போனால் மறுபடியும் பம்ப் ரூம்லேருந்து நம்ம ஸ்டார்டர்லேருந்து ஒயர் பறிச்சிட்டு போவோம். அதனால் ஒயர்லெஸ் டெக்னாலஜி போது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் வால்வ் எந்த நேரம் வேணாலும் வச்சுக்கலாம், எத்தனை இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம பம்ப் ரூமில், நான் ஸ்டார்டர் ரூமில் இருந்து நீங்கள் 2 கிலோமீட்டர் ரேடியஸ், அதாவது 2 கிலோமீட்டர் தூரத்தில் வால்வ் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஆன் ஆகும். நீங்கள் ட்ரிப்பு டிசைன் பண்ணும்போது ஒயர்லெஸ் டெக்னாலஜி நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, ஃப்யூச்சரில் இப்போது ஆட்டோமேஷன் வரும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு இடத்துல வைக்கும்போது 2 வால்வ் வைங்க, இல்லைன்னா 4 வால்வ் இடத்துல டிசைன் பண்ணும்போது என்னென்னா ஒயர்லெஸ் காஸ்ட் குறையும். உங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேஷன் போகிறீங்க அப்படின்னா வால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வயலுக்கு நீங்கள் வால் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒயர்லெஸ் போகும்போது நம்ம ஒவ்வொரு ரிசீவர் நிறுத்தணும். அப்படிங்கும்போது ஒரு ரிசீவர் உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15,000 வருதுன்னா ஃபர்ஸ்ட் வால்வுக்கு 15,000 செலவு பண்ணி, செகண்ட் வால்வுக்கு 15,000 செலவு பண்ணி. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற கண்ட்ரோலர் 2 வால்வு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி 4 வால்வு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கண்ட்ரோலரோட காஸ்ட்டே 15,000 தான். நீங்கள் 2 வால்வுக்கு ஒரு கண்ட்ரோல் போட்டிங்கன்னா 15,000 தான், ஒரு வால்வுக்கு ஒரு கண்ட்ரோலர் போட்டிங்கன்னா 15,000 தான். அப்படிங்கும்போது ட்ரிப்பு டிசைன் பண்ணும்போது 2 வால்வா இல்லை 4 வால்வோ டிசைன் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு அதை ஒன்று சொல்கிறோம். இந்த டெக்னாலஜியில் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சூரிய வெளிச்சனால ஆப்ரேட் ஆகிறதுனால இடி மின்னல் எந்த காரணத்தினாலும் ஃபெயிலியர் ஆகாது. நம்மளுக்கு தேவை இந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்தால் போதும், நம்ம ஆட்டோமேஷன் ஆன் ஆகிக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த வயலில் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறீங்க, நம்ம ஒரு வயல் போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்கேஸ் எனக்கு வயல் மாத்திரை இந்த இடத்துல வேறு ஒரு பண்ண போகிற ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா வால்வை மட்டும் கட் பண்ணி இன்னொரு இடத்துல வச்சிங்க அப்படியே வேலை செய்யும். ஆனால் இதே ஒயர்டு சிஸ்டத்தில் போகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை ஒயரையும் நம்ம மாற்றி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா ஒயர்லெஸ் வந்து பெஸ்ட்டுங்க. வருங்காலத்தில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி போகும்போது ஒயர்லெஸ் வந்து பெஸ்ட்டு. ஒயர்லெஸ்ஸுங்கிற நார்மல் வாக்கி டாக்கி மாதிரி தாங்க. இது வந்து நம்ம இன்டர்நெட்டுக்கு போய் வருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டவர் இல்லைன்னா வேலை செய்யாது, சிக்னல் லாக் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம பம்ப் ரூமில் நம்ம ரிசீவர் மாட்டிடுவோம், பம்ப் ரூம்லேருந்து வைஃபை சிக்னல் மாதிரி தாங்க. அது எவ்வளோ தூரம் கிடைக்குதோ அந்த கவரேஜ் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஆட்டோமேஷன் போட்டுறோம், உங்களுக்கு சொட்டு நீர் போட்டுறீங்க, ஆட்டோமேஷன் கொண்டு வந்துடுறீங்க. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அடுத்து மேம்படுத்துறது உரம் மேலாண்மை தான். உரம் மேலாண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச லெவலில் ஒவ்வொரு அக்ரி யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஒரு அக்ரி ஆஃபீஸர் ஆகட்டும், உரம் மேலாண்மை பற்றி நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்கறது கிடையாது. உரம் வைக்கிறதா சொல்கிறாங்க, டிஏபி கொடுங்க, பொட்டாஸ் கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர எந்த டைமில் எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது வந்து கான்செப்டே கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் ஏன் ஒரு ஏக்கராவில்
உதாரணத்துக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்னா கரும்பு வந்து ஏன் 100 டன் எடுக்கிறாங்க, 150 டன் எடுக்கிறாங்க, 200 டன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா உரம் மேலாண்மை தானே. உரம் மேலாண்மை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 15 நாளோ 20 நாளைக்கு ஒருக்க உரம் கொடுப்பீங்க, இல்லைன்னா 1 மாதத்துக்கு ஒருக்க கொடுக்குற விவசாயி இருப்பாங்க, 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க கொடுக்குற விவசாயிகள் இருப்பாங்க, உரமே கொடுக்காது தண்ணி மட்டும் கட்டுற விவசாயிகளும் இருப்பாங்க. உரம் மேலாண்மை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பயிரோட பலன்கள் அதிகமாகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உரம் வந்து டிஏபி வந்து உங்களுக்கு தெரியும், வயசானவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யூரியா வந்த புதுசில் ஒரு மஞ்சள் பையில் 5 கிலோ தான் ஒரு ஏக்கராவுக்கு போட சொல்லி கொடுத்தாங்களாமா. அதுக்கு அடுத்து காலங்கள் பாருங்க நல்லா வருது அப்படின்னா 5 கிலோ இருந்தது 10 கிலோ பண்ணாங்க, 20 கிலோ பண்ணாங்க. இப்போ ஒரு ஏக்கராவுக்கு 1 மூட்டை 2 மூட்டை போடுற அளவுக்கு விவசாயி போயிட்டாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு தெரிஞ்சது தான் உரம் போட்டால் வரும் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அது எப்படி போடணுங்கிறது ஒரு காலநிலை இருக்குதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டெய்லியும் பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பிடுவீங்க, 2 வேளை டீ குடிப்பீங்க, ஸ்நாக்ஸ் வெளியே போனால் எதாவது சாப்பிடுவீங்க. ஆனால் அது ஏன் நம்ம இப்படி பிரித்து வச்சுருக்குறோம்? ஏன்னா நம்ம உடம்பு அந்த டைமில் கொடுத்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கும், அந்த டைமில் கொடுத்தா தான் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்க்குற பயிர்களும் அதே மாதிரி தான். நீங்கள் உரம் கொடுக்குறது வந்து ஒரே முட்டை 10 கிலோ கொண்டு போய் ஒரு ஏக்கரால் கொட்டிட்டு வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் 1 மாதம் தண்ணி கொடுக்குறீங்கன்னா அது எடுத்துக்காது. நீங்கள் கொடுக்குற உரம் வந்து அதில் வந்து நைட்ரஜன் இருக்குது, பொட்டாஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் உரத்தை ஒரே நாள் கொட்டினீங்கன்னா ஆவியாகி போகும். அதிகமாக உரம் இருந்தால் பிளான்ட் எடுத்துக்காது, வேர் எடுத்துக்காது. உதாரணத்துக்கு என்னென்னா நீங்கள் காபி குடிக்கிறீங்கன்னா அதில் வந்து 15 கிராம் சர்க்கரை இருக்குதுன்னா குடிக்க முடியும். அதே 1 கிலோ சர்க்கரை போட்டு குடிச்சோன்னா குடிக்கிறீங்களா? வாயில் வச்சோன்னே வச்சுருவீங்க. அதே மாதிரி தான் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அமிலத்தன்மை இருந்தாலோ இல்லை கண்டக்டிவிட்டி இருந்தாலோ அதை எடுத்துக்காது. நீங்கள் கொடுக்குற உரத்தை அதிகமாக போட்டால் ரிசல்ட் வரும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வராதுங்க. அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் ரூட் எடுக்கவே எடுக்காது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஈசி அண்ட் பிஹெச்னு சொல்லுவாங்க. பிஹெச் வந்து நீங்கள் உரம் கலக்குறீங்களா, பிஹெச் பேப்பர்னு சொல்லி எல்லா உரக்கடையில் வைப்பாங்க, இல்லை பிஹெச்னு வச்சுருப்பாங்க. பிஹெச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப்புக்கு தகுந்த மாதிரி மாறும். நார்மலாக நீங்கள் மொபைல் வச்சுருக்கிறீங்க, பிஹெச்னு வந்து ஜஸ்ட்டு ஒரு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அமிலத்தன்மை பார்த்தீங்கன்னா விவசாய நிலத்தில் ஒரு வாழை வச்சுருக்கிறீங்க, ஒரு மஞ்சள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7க்குள்ளே மெயின்டைன் ஆகும். பிஹெச் லெவல் அது 6.5லேருந்து 7க்குள்ளே மெயின்டைன் ஆகும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி, நீங்கள் எல்லாமே ஆற்று தண்ணி இருக்கிறீங்க எல்லா ஏரியாலே அதுதான் இருக்குது. ஆனால் உரத்தை கலந்து பாருங்கள், அது வந்து 7, 8ங்கிறது 6.5, 7 இருக்கிறது வந்து 8, 9ன்னு மாறும். அப்படிங்கும்போது என்னென்னா நம்ம உரத்தோட கலக்கிற தன்மையும் குறைக்கணும். அந்த தன்மை எப்படி குறைக்கணுங்கிறது அப்படி உதாரணத்துக்கு என்னென்னு சொல்கிறேன்னா, ஒரு ஏக்கராவுக்கு நீங்கள் ஒரு 100 கிலோ போடணும்னு முடிவு பண்ணிக்கிறீங்கன்னா அந்த 100 கிலோவை டெய்லியும் போட வேண்டும். சரி, மாதம் ஒருக்கா போட வேண்டும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக 100 நாளைக்கு ஒருக்கா போடுறது வந்து டெய்லி 10 கிராமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு நான் ஆட்டோமேஷன் கோசம் சொல்லிங்க, நீங்கள் மேனுவலாக பண்ணும்போதே டெய்லி உரத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நீர் பாய்ச்சுறீங்க பார்த்தீங்களா, நீர் பாய்ச்சும் போது ஒரு கீழே ஒரு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் தண்ணி இறங்குதுன்னா அந்த 40 சென்டிமீட்டர் ரேஞ்சிலேயே உரம் நிற்கும். நீங்கள் இதே வந்து மாதம் ஒருக்கா உரத்தை போட்டுட்டு மறுபடியும் 30 நாள் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே தண்ணி போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன ஆகுனா 70% லாஸ் தான் சொல்கிறாங்க. உரத்தை நல்லா காமிச்சிங்க, மாதம் ஒருக்காவோ 2 மாதத்துக்கு ஒருக்கோ உர செலவில் 70% வேஸ்ட்டாக தான் போகும். என்னென்னா கீழே படிகிறது வந்து பார்த்தீங்கன்னா 40%ங்க, ஆவி ஆகிறது 30%. எப்படி ஆவியாகும்? அது எப்படிப்பா நான் நடக்கிறது அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணுக்கு தெரியாத ஆவியாகும். இதெல்லாம் தான் உதாரணங்க. அப்படிங்கும்போது நீங்கள் 100 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 70 ரூபா வேஸ்ட்டாக தான் போகும். நான் சொல்கிறது பழைய காலத்து மெத்தட் படி மாதம் ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்குற இதில் அதிகமாக கொடுக்குறது. உதாரணத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நீங்கள் உரம் கொடுத்துட்டு வந்துடுறீங்க, ஒரு 10 நாள் கழித்து தண்ணி விட்டதுக்கு போகும்போது மேலே வெள்ளை கலராக பாம் ஆக பார்த்துக்கிறீங்களா? அப்படி பாம் ஆகுது அப்படின்னாவே உங்களோட உரம் வந்து ஆவி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்டெரக்டாக நீங்கள் எதுவுமே வேண்டாம், கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது தான். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உரத்தை கம்மியாக கொடுங்க. அதாவது நீங்கள் 1 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். 15 நாளுக்கு ஒருக்கா கொடுத்துட்டு இருக்கிறீங்க, வாரம் ஒருக்கா கொடுத்து பாருங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னாவே உரம் மேலாண்மை அதிகமாகும். உரம் மேலாண்மை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும்போது பயிர் வந்து கரெக்டாக எடுக்கும். பயிர் கரெக்டாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உரத்தையே மாற்றுவீங்க. உதாரணத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா உரம் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு இலை சோகம் வந்துருச்சு, இல்லை கிராப் வரல, காய் ஊரில் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆனால் மறுபடியும் கொடுத்து 2 மாதம் கழிச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கிராப்பே மாறிடும், எல்லா ப்ராப்பர்ட்டியும் மாறிடும். மறுபடியும் அதை கொடுத்தீங்கன்னா அந்த உரம் அந்த வேர் எடுக்கிற தண்ணியவே இழந்து நிற்கும். அப்புறம் கொடுக்கும்போது உரம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா டெய்லி பேஸஸில் டெய்லி உரத்தை கொடுங்க, டெய்லி கரெக்டான தண்ணி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உதாரணத்துக்கு எடுக்கிற 40 டன் எடுக்கிற இடத்துல
70 டன் நீங்கள் வித்தியாசமாக நீங்களே பார்ப்பீங்க. அதனால் இந்த மாதிரி கருத்தரங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஐயில் நடத்துகிறாங்க, சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. அது மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகலாங்கிறது இருக்குங்க. அதுலேயே ஒரு விவசாயி மாண்டியா வெரைட்டின்னு ஒன்று இருக்குங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாண்டியா வெரைட்டி ஒரு ஏக்கராவுக்கு 140 டன் எடுத்துக்கிறாரு வந்திருந்தாரு. ஆனால் அந்த வெரைட்டி வந்து நம்ம இந்த சுகர் மில்லில் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. என்ன சொல்கிறாங்கன்னா வெயிட் வரும், ஆனால் எங்களுக்கு சுகர் கண்டென்ட் வராது, விவசாயிகளுக்கு அட்வான்டேஜ் எங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதையும் வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த வெரைட்டி பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் சுகர் இதுக்கு போகலாங்க, சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டியூட் போகலாம். டிஎன்ஐ போனீங்கன்னா நம்மளோட கிராப் நீங்கள் வாழை ரெகுலராக பண்ணுறீங்க, அதில் எப்படி அதிக மகசூல் எடுக்கலாம், அடுத்த மாதிரி எப்படி கொண்டு போகலாங்கிறத பற்றி எல்லா இதுவுமே வச்சுருக்குறாங்க. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொன்னால், உர மேலாண்மை, கரெக்டான பயிர் தேர்ந்தெடுக்கிறது, கரெக்டான காலநிலையில் நம்ம பயிரிடுறது, இதை பண்ணினாவே நம்மளோட விவசாயத்தில் வந்து மேம்படுத்திடலாம். இதில் உங்களுக்கு பெட்டிகேஷன் ஏன் உங்களுக்கு பொறுத்து சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக டெய்லி போய் விடுறது வந்து பாசிபிள் வந்து தோட்டத்திலேயே இருக்கிறீங்க, 1 ஏக்கரா இருக்கிறீங்க, 2 ஏக்கரா இருக்கிறீங்க, ஒரு 10 ஏக்கரா இருக்கிறீங்க விட்டுருவாங்க. இதே ஒரு 15 ஏக்கரா 20 ஏக்கரா இருக்கிறவங்க வந்து 2-3 விதமாக உரம் வச்சுருக்கலாம். ஒன்று ஆர்கானிக் வச்சுருக்கலாம், இன்னொன்று கெமிக்கல் வச்சுருக்கலாம். கெமிக்கல் வைக்கும்போது எனக்கு தனித்தனி டேங்கில் வச்சு விடணும் அப்படிங்கிற விதத்தை போது பார்த்திங்கன்னா ஆட்டோமிஷின் வந்து பெட்டிகேஷன் ஆட்டோமிஷின் இருக்குதுங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டேங்க்லேருந்து என்பிகே தனித்தனி டேங்கில் வச்சுக்கிட்டு ஒரு டேங்க்லேருந்து ஒரு ஏக்கரா பயிருக்கு எனக்கு இதுலேருந்து 10 லிட்டர் போகணும், ஏ டேங்க்லேருந்து 10 லிட்டர், பி டேங்க்லேருந்து 15 லிட்டரு, சி டேங்க்லேருந்து 20 லிட்டர் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா 2 மணி நேரம் இருந்தாலும் 3 மணி நேரம் 10 லிட்டர்னா அந்த 10 லிட்டர் போகும். எப்படி உதாரணத்துக்கு எப்படி சொல்ல போகிறேன்னா, நீங்கள் சொட்டு நீர் கொடுக்கும்போது 1 மணி நேரம் தண்ணி விடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் நல்லா தண்ணி விடுங்க, நல்லா விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். கடைசி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தண்ணி விடுங்க. எதுக்குன்னா ட்ரிப்பில் இருக்கிற சால்ட்டு கண்டென்ட்டு, அதில் இருக்கிற செடிமெண்ட் அத்தனையும் வெளியே போயிடும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாக் ஆகாது. ஃபஸ்ட்டு லேட்டரல் கிளாக் ஆகாது, ரெண்டாவது விஷயம் செடிமெண்ட் டெபாசிட் ஆகாது. அது இல்லாத லேட்டரில் வந்து டெய்லி உரம் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கேல் ஃபார்ம் ஆகிறது 100% குறையுங்க. இது நீங்கள் ட்ரிப்பு கம்பெனிக்காரராகட்டும் எல்லா கம்பெனியும் ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லி கொடுத்தீங்கன்னாவே லேட்டரல் பிளாக் ஆகிறது குறைஞ்சிரும். நீங்கள் உரம் கொடுக்கும் போது ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரிப்பு லேட்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வரக்கோசரம் மேலே பார்த்துருக்கு, சன்லைட்டை பார்த்து. ஆனால் அது கரெக்டான மெத்தட் கிடையாது. லேட்டரில் வந்து கீழே பார்த்து வைக்கணும். அந்த ட்ரிப் ஆகிறது வந்து மண்ணை பார்த்துருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் லேட்டரில் போட்டுறீங்க இல்லை, மேலே இருக்கும்போது ட்ரிப்பர் மேலே இருக்கும்போது அந்த லேட்டரில் இருக்கிற தண்ணி வெளியே வடியாது, அது சூடாகும். லேட்டரல் கருப்பு கலர் லேட்டரல் போட்டுருக்கீங்க, சூடாகும் போது ஆவியாக தான் வரும். ஆவியாக வரும்போது நம்ம ட்ரிப்பு லேட்டரில் வழியாக தான் வந்து ஆகும். அந்த ட்ரிப்பர் வழியாக வரும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உப்பு படியும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டரில் வந்து கீழே பார்த்து போடணும். ஒரு லேட்டரில் சுண்டி விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, சுண்டி விடும்போது ஸ்டார்டிங்கில் திருப்பி வச்சுட்டு அந்த சைடு சுண்டி விட்டிங்கன்னா ஒரே மாதிரி கீழே வந்துடும். அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா தண்ணி நிற்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராப் வந்து வெளியே போயிடும். அப்படி வெளியே போகும்போது ட்ரிப்பர் வந்து கிளாக் ஆகாது. இதை பண்ணுங்க. என்னன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இது ஆள் இழுக்கிறக்கே ஆள் வர மாட்டேங்கிறாங்க, இது எங்கே பார்த்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இதை வந்து ஏன்னா நீங்கள் 1 வருட கிராப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு லேட்டரல் லைஃப் நல்லாயிருக்கும், ப்ராப்பராக தண்ணி போகும், எல்லா பக்கம் கிடைக்கும். நீங்கள் ஆவியாக இருக்கும்போது கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளை கலராக ஃபார்ம் ஆகிருக்கும், பார்த்துக்கிறீங்களா? காரணம் இதுதான். பைப் லைன் போட்டுருக்குறேங்க. 10 கிலோமீட்டர் டெய்லியும் போய் எடுத்து விட்டுட்டு பார்த்துட்டு ஆள் போட்டு பார்த்துட்டுதுங்க. முதல்ல ஒரு சொல்லி நான் ஸ்டார்டர் வாங்கி போட்டு இப்போ நல்லபடியாக ஓடிட்டு இருக்கேன். இது 3வது ஸ்டார்டர் ஓடிட்டு இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இப்போ கூட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்குது. அப்போ போனால் உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு. நான் போய் பார்ப்பேன், சார் சொன்னால் உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல முறையாக ஓடிட்டு இருக்குது. நான் இன்னும் இப்போ 5-6 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம ஊர்லேயும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க, நல்லா இருக்குது. 15 ஏக்கரா இருக்குதுங்க. இப்போ அதில் 24 வால்வு போட்டிருக்கோம். ராத்திரி போல் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுருவோம். இல்லையா ஆரோக்கியத்தில் உரம்புறம் வந்துருக்குன்னா அதை தகுந்த மாதிரி பேசிட்டு இருந்துருவோம். பேசிட்டு இருந்தோம்னா தண்ணி போய் மாற்றி விட முடியாது, அந்த தண்ணிக்கு அதிகமாக பாஞ்சிடும். ஆனால் இப்போ அண்ணன் சொல்லி போட்டதுக்கு பிற்பாடு ரொம்ப சௌகரியமாக இருக்குதுங்க. அதாவது 1/2 மணி நேரம்னா 1/2 மணி நேரம், 10 நிமிஷம்னா 10 நிமிஷம். போஸ்ட்காக போட்டுருக்குறோம், அது 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் கரெக்டாக பாஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்துங்க உரம் விடலாம் அப்படின்ட்டு தான் அண்ணன் சொன்னங்காட்டி சரி வாங்க இன்றைக்கி மீட்டிங்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்குறேங்க. நல்லா இருக்குது. நான் இங்கே வெள்ளித்தூர் பக்கத்தில் ஆலம்பாளையங்க. நாங்கள் முதல்ல மா கொய்யா இப்படி தான் வச்சுருந்தேங்க. மா கொய்யா வச்சுருக்கிறப்ப என்னென்னா எல்லாம் ஆளுங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கிறப்ப தண்ணி பத்தலை, தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்தா 2 மணி நேரம் ஓடும் போது நாங்கள் இல்லாத பார்த்தா சரியாக 6 நிமிஷம் ஓடுது, 5 நிமிஷம் தான் ஓடுதுன்னு சொல்லி மரமெல்லாம் நிறைய செத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் விட்டாருங்க. அதை விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் இந்த கருப்போடக்குள்ளார
நாங்கள் ஆற்று தண்ணி வாங்கிடுங்க. கிணத்து தண்ணி தெரிஞ்சு அதை வச்சு எவ்வளோ காடு இது பண்ண முடியும்னு தெரியல. சரி முதல்ல ஒரு கொஞ்சமாக போடுன்னு சொல்லி ஒரு 7 ஏக்கரை போட்டுக்கிறேங்க. அந்த 7 ஏக்கரில் என்னென்னா ஃபஸ்ட்டு போட்டோம், போக எடுத்தோம். அதுலேயும் பார்த்தா தண்ணி பற்றாக்குறை, தண்ணி போய் சேரல, தண்ணி பத்தலை, கிணத்துல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த ஆட்டோமேஷன் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தா அது வரைக்கும் எங்கள் ஆள்காரங்க தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தான் டிபெண்ட்டு. அவனை விட்டால் தண்ணி கட்டுறதுக்கு ஆள் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்காகவே ஆளில் டிபெண்ட் பண்ணி அவன் பண்ணுற தப்பெல்லாம் நம்ம பொறுத்து போயிட்டு தண்ணி நாம் அங்கேருந்து வந்து விரட்டி இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ மொத்தம் 7 ஏக்கராவுக்கு மொத்தம் 14 வால்வுங்க. 14 வால்வு டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா திறந்து விட்டோம். அதை திறந்துட முடியாது. அப்போ அவன் என்ன திறந்துடுறானோ அதுதான் கணக்கு. அப்புறம் தான் சரி இப்போ இந்த ஆட்டோமேஷன் போட்டாங்க. ஆட்டோமேஷன் போடுறதுக்கு மேலே ஆள் நின்றாங்க. அடுத்த வேலை சொல்கிறாங்களே நம்ம வாழ்வே பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னா ஆட்டோமேஷன் போடுறதுக்கு முன்னாடி இருந்த தண்ணியை விட இப்போ வந்து அதில் பாதி கம்மியாக தான் தண்ணியை யூஸ் ஆகிருக்குங்க. நாங்களே இப்போ அதனால தான் கொஞ்சம் அந்த கரும்பு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோமேஷன் போடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன இந்த காஸ்ட் ஆஃப் இன்புட் ரொம்ப அதிகமாகுது. கிட்டத்தட்ட எங்களுக்கே ஒரு 3-3.5 லட்ச ரூபாய்க்கு இருக்குமாச்சுங்க. அது ரொம்ப அதிகமாக செலவாகுதுன்னு சொல்லி அதுக்காகவே போடாமல் இருந்தோம் இத்தனை வருஷமா. அப்புறம் ஆள்காரன் கொடுக்குற அட்வான்ஸ் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் போட்டு விட்டுலாம் அப்படின்னு ஆட்டோமேஷன் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டில் ஒர்க்கு தான் இருக்கிறாங்க. அவன் தண்ணி எடுத்து விட்ற வேலை எந்த வேலையும் அவனுக்கு தெரியும் தெரியாது. நாங்கள் சொல்கிறதில்ல. அது நாங்கள் ஆட்டோமேஷனில் போட்டு விட்றோம். அது பாட்டில் காடு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆட்டோமேஷன் ரொம்ப பரவாயில்லைங்க. நாங்கள் போட்டதுனால இப்போ தண்ணி செலவும் குறைஞ்சிருக்குங்க. அந்த தண்ணி இன்னும் பரப்பளவு அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரிலாம் நடத்துறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. அதனாலங்க நான் அந்த ஆட்டோமேஷனுக்கு போனேங்க. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க. 2+3 வந்து கட் ஆஃப் ஆகி வருதுங்க. அதனால் இது போட்டதுலேருந்து இப்போ பரவாயில்லைங்க. நமக்கு நைட்டு எந்த டைம் வேணாலும் நம்ம இங்கிறது ஆன் பண்ணிக்கிறோம், ஆஃப் பண்ணிக்கிறோம். வாழ்வு அதே மாதிரி எந்த டைம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு கரெக்டாக அதே ஆணையாக ஆஃப் ஆகிக்குதுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதோட அவங்க முதலாளிகளுக்கு நாம் நன்றி சொல்லணும். எப்படின்னா இவங்க இதை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து வரப்பிரசாதம். எப்படின்னா இது நம்ம ஒவ்வொரு கேட்டுவாலாக போய் திருப்பிட்டு இருந்து மடை திருப்பிட்டு இருந்த காலம்லாம் போய் ஒவ்வொரு கேட்டுவாலாக மாற்றிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து நம்ம பொட்டாட்டா ஒரே மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு கம்னு படுத்து தூங்குற வெடி வரைக்கும் இந்த மாப்பிள்ளை பால்கார் மாப்பிள்ளை இவங்கப்பா அவர் சொல்லுவார், மாப்பிள்ளை வெடி தூங்குறதே இல்லை அப்படின்னாரு. நான் சண்டை பிடிச்சி தான் போட சொன்னேன். அவங்களாம் 30 ஏக்கர் 40 ஏக்கர் பண்ண மாட்டேங்க, நாமளும் ஒரு 10 ஏக்கர் பண்ணுற ஆளுங்க. மொத்தம் இது வந்து எப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் பொறுத்தளவு நீங்கள் தண்ணி மிச்சமாகறன்னு ஒருத்தர் என்ன பேசினார். நான் அப்போ தான் வந்திருந்தேன். தண்ணி மிச்சமாகறத விடங்க வெள்ளாமையினுடைய ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிகமாகும். நம்ம வந்து தண்ணி கணக்காக கட்டணும் அப்படின்னாவே உங்களுக்கு வெள்ளாமை வந்து நம்ம தண்ணி தான் இப்போ நல்லா பாஞ்சா ஃபுல்லாக பாஞ்சதுன்னா தான் நம்ம வெள்ளாமை எடுக்கணுங்கிறது அது நம்மளுக்கு இருக்கிறத ஒரு மனசு இருக்கிறத அதை மாற்றிக்கணுங்க. ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது கரெக்டான குறிப்பிட்ட டைமுக்கு 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் ஒரு காட்டுக்கு பாஞ்சது அப்படின்னா அதனுடைய பயன் வேறீங்க. அது நீங்கள் நல்லா அனுபவிச்சலுக்கு நல்லா தெரியும். நீங்கள் தண்ணி வந்து 4 மணி நேரம் நாம் வந்து என்ன பண்ணுறோம், கேட்டுவால் திருப்பி போட்டு ஒரு பக்கம் போய்க்கிறோம், ஒரு நேரம் போகிற அது பாயுது அப்படின்னா கண்டிப்பாக ஈல்டு வராது. 100% அது உண்மை. அதை முதல் ஃபஸ்ட்டு எல்லா விவசாயிகளும் புரிஞ்சுக்கணுங்க. நான் வந்து 2018 இவங்க லான்ச் கிட்டத்தட்ட 2018 நான் போட்டேன். 8 வருஷம் ஆகுதுங்க நான் போட்டு. இப்போ அதெல்லாமே இப்போ வந்து 2G இருந்து 5G மாற்றிட்டாங்க. 5Gங்கிறது முதல் இருந்ததை விட லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி வளர இங்கே கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் நான் சொல்கிறது இங்கே வந்தது போக மற்ற எல்லாத்துக்கும் இது ஒரு பயன்படுறது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி மொத்தத்தில் இது வந்து ஆட்டோமேஷன் போடுங்க. 1 ஏக்கராக்காரர் இருந்தாலும் சரி 10 ஏக்கராக்காரர் இருந்தாலும் ஆட்டோமேஷன் போடணுங்க. அப்போ தான் அதனுடைய பயன் தெரியும். கண்டிப்பாக விவசாயத்தை பொறுத்தளவு 2 பங்கு வச்சு வரும். அதுக்கு ஃபுல் கேரண்டி நான் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டைம் வேணால் எழுப்புங்க, என்னை கேளுங்க, அதுக்கு ஃபுல் கேரண்டி கொடுக்குறேன். வாழை வந்து நீ 10 கிலோ எடுக்கிறீங்க, நீங்கள் இதை போட்டு பாருங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம தண்ணி விட்டு தான் காட்டுக்கு எடுக்கிறோம். அது யாருமே என்ன புரிய மாட்டேங்குது. வயக்காட்டுக்காரர் எவ்வளவோ வயசு இருக்கலாம், ஆனால் தண்ணியில் வந்து அவங்க வெள்ளாமல் எடுக்கவே முடியாது. தண்ணி எச்சா விட்டு தான் நீங்கள் எடுத்துடுறாங்க. நீங்கள் அது மெயினாக நினைக்க வேண்டியது தண்ணி வந்து குறைவோடவன் குறிப்பிட்ட டைமு. நாம் எப்படி 9 மணிக்கு சாப்பிட்றோம், அந்த 9 மணிக்கு அந்த கேட்டுவாளுக்கு அந்த கரெக்டாக டைமுக்கு இன்றைக்கி வந்து ஒரு கேட்டுவால் பாயுது அப்படின்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு அது பாயிட்டுங்க. அது தண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கு என்றைக்குமே. அது வந்து எப்போ நம்மளுக்கு உணவு நாம் எப்படி டைம் சாப்பிட்றோமோ அது மாதிரி அது வந்து அந்த வெள்ளாமை வந்து தண்ணி எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த 9 மணிக்கு சார்பாக அது போய் பாருங்கள். அந்த வெள்ளாமை வந்து அது வேறு விதமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு வெயில் யாரும் தண்ணி பாய்க்காதீங்க. நம்ம நைட்டில் போய் டெய்லியும் போய் பாய்க்க முடியாது. இந்த வெயிலில் வந்து தண்ணி பாய்க்கிறதுங்கிற நிறுத்திடணும். நம்ம எல்லாருமே முடிஞ்சது நைட்டில் பாயிட்டு முடியாத பட்சத்தில் பாய வேண்டியது. ஆனால் பகலில் பாயறதுங்கிறது கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் வெயிலில் விடும்போது அந்த போகிற தண்ணியினுடைய ஹீட்டு வந்துங்க அந்த வேரை பாதிக்கும். மைல்டாக எல்லாமே சல்லி வேர் இருக்கும், இந்த சல்லி வேர் பூரா பாதிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் ப்ரோக்ராம் வச்சு விட்டோம்னா நைட்டு பாஞ்சுக்குது 9 மணி நேரம் 10 மணி நேரம் பாயிட்டு மறுபடியும் ஈவினிங் 4 மணிக்கு மேலே விடுங்க. அந்த வெயில் இப்போ பண்ண அக்னிநட்சத்திரத்துலாம் வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு பாஞ்சதுன்னா கண்டிப்பாக கிராப் பாதிக்குங்க. அதில் மாற்றமே கிடையாது.
அது இன்னும் சில பேருக்கு இன்னும் புரியாது. நான் தண்ணி கட்டுற காலத்தில் நம்ம கட்டணும் இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் நம்ம ஏன் அப்படி கட்டிட்டு இருக்கணும்? இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திட்டு போனீங்கன்னா தான், இப்போ வாழை போட்டாலும் சரி, மஞ்சள் போட்டாலும் சரி, மஞ்சளுக்கு அதே மாதிரி தான். மஞ்சள் கிராப் வந்து நம்ம வெயில் விடக்கூடாதுங்க. நீங்கள் அப்படியே செடி அப்படியே குண்டி போயிடும். இதையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆட்டோ மிஷின் இருந்தால் நம்ம சௌகரியத்தை பண்ணலாம். நம்ம ஒரு உரம்பரை வரும், நம்ம கேட்வல் நீக்கி போட்டு வந்து மாற்றலாம்னு இருப்போம், உரம்பரைட்டு பேசிகிட்டு இருப்போம், அல்லது ஒரு பக்கம் போனது வர முடியாது. இதுக்கெல்லாம் ஆட்டோ மிஷின் இருக்குது. ரெண்டாவது வந்து நாம் வந்து நம்மளை தேடுறதோட நாம் அவங்களை தேடி போகணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவங்க அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், அவங்க உண்மையிலே மனப்பூர்வமான பாராட்டு நம்ம சொல்லுவானுங்க நம்ம. ஆமாங்க, கண்டிப்பாக. சரி, நன்றி, வணக்கம். இப்போ அந்த விவசாயி கேட்டாங்க, எனக்கு உரம் மேலாண்மை பற்றி மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லதாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நாங்கள் ஃபெர்டிகேஷன் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது. நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். உரம் மேலாண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கில் வச்சுட்டு வெஞ்சுரி வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணி விட்டுட்டு இருப்பீங்க. அப்படி என்ன ஆகுனா, இன்புட் ப்ரெஷர் இருக்கிறத விட நீங்கள் வெஞ்சுரி ஆப்ரேட் பண்ணும்போது ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் அதிக ப்ரெஷர் இருக்கும், அவுட்புட்டில் குறையும். அப்படிங்கும்போது ஒரு ஏக்கரா விவசாயத்துக்கு அந்த தண்ணி போகுது அப்படின்னா நார்மலான ஃபுல் ஃப்ளோவில் போகும்போது எல்லா ஏரியாலையும் ப்ரெஷர் இருக்கும். இதே நீங்கள் வெஞ்சுரி ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா 60% ஆஃப் லேட்டரில் முன்னாடி இருக்க லேட்டரில் மட்டும்தான் ப்ரெஷர் இருக்கும், உரங்கள் போய் சேரும். ஒவ்வொரு மரத்துக்கு உதாரணத்துக்கு 1/2 கிலோ போகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மரத்துக்கு எல்லாமே 1.5 கிலோ போயிருக்கும், கடைசி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் போயிருக்கும். அதனால் அந்த வெஞ்சுரி மெத்தட் விட்டுட்டு அடுத்தது வந்து வெஞ்சுரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணுறது, காஸ்ட் எஃபெக்டாக என்ன பண்ணுறதுனா, நாங்கள் செமி ஆட்டோமேட்டிக்னு ஒரு ஃபெர்டிகேஷன் மெத்தட் வச்சுக்கிறோம். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, ஒன்று சிஸ்டம் பம்ப் வச்சு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு நார்மல் 1/2 HP மோட்டர் வச்சு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் போய் இப்போ ஒரு 20 வால்வு இருக்குன்னு சொல்கிறீங்க, 20 வால்வு வந்து நீங்கள் கரெக்டாக நீக்க முடியாது. எங்கள் சிஸ்டத்துலேயே டிஃபால்ட்டாக அந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்றோம், அதுக்குன்னு தனியாக எது இல்லைங்க செமி ஆட்டோமேட்டிக்கு. அதை போட்டிங்கன்னா ஒரு வால்வுக்கு 1 மணி நேரம் நீங்கள் இப்போ இரிகேஷன் ஆகணும், தண்ணி பாயும்னு வச்சுட்டிங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் எனக்கு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் அந்த பம்ப் ஆன் ஆகும்னா அந்த 10 நிமிஷம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த 1 மணி நேரத்தில் எந்த 10 நிமிஷம், ஃபஸ்ட்டு 10 நிமிஷமா, நடுவால் 10 நிமிஷமா, கடைசி 10 நிமிஷம் செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு ஆன் ஆகி அந்த உரத்தை வந்து அதில் இன்ஜெக்ட் பண்ணிடும். நாம் வந்து ட்ரிப்பு மட்டுமே நம்ம அதுதான் இப்போ ஃபியூச்சர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அது இல்லாமல் நிறைய இருக்குது. அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்து இன்னும் அதிகப்படியான வந்து மகசூல் எடுக்கிறதுக்கு இது நமக்கு உதவுங்க. ஸோ அதுக்கு இந்த மொபிடெக் நிறுவனத்தில் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் நீங்கள் வெளியே இருக்கீங்க, உங்கள் கிணறுல வந்து இப்போது 60 அடி ஆழ கிணறு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து 10 அடி வந்தோடனே மோட்டர் ஆஃப் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கணும், எப்போ ஆகும்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்னு எனக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 10 அடி வந்தோடனே என்னோட மோட்டர் ஆஃப் பண்ணணும்னு நம்ம செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிடும். இப்போ அது ஆஃப் பண்ண உடனே எனக்கு என் போர் மோட்டர் ஆன் ஆயிரும்ப்பா, படி அந்த கிணறு வந்து ஒரு 40 அடி ஏறட்டும் அப்படின்னு நம்ம வேணும்னு நினைச்சோம்னா அது நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக 10 அடிக்கு வந்த கிணறு 40 அடி ஏறின உடனே மறுபடியும் உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆகிக்கும். நம்ம அதை வந்து நம்ம டெக்னாலஜி மூலமாக பண்ண முடியுது. ஆனால் இந்த மாதிரி இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அப்போது அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அலைச்சல் குறையும், ஆட்கள் வந்து தேவை கிடையாது, நாமளே பார்த்துக்கலாம், எல்லாமே ஃபோனில் வந்துருச்சு. இப்போ அந்த காலத்தில் வந்து அப்பாலாம் வந்து நாம் ஃபோன் பார்த்தா வந்து எங்களே பேசுவாங்க. இப்போ வந்து அப்பாக்களும் பார்க்குற அளவுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அது வந்து கரெக்டான வகையில் அந்த செல்ஃபோனை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் விவசாய சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் ரொம்ப நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இதே மாதிரி நீங்கள் தண்ணி காட்டுறீங்க, இப்போ வந்து உங்களுக்கு இளங்கண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 15,000 லிட்டர் டு 12,000 லிட்டர் இருந்தால் போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் 25,000 லிட்டர் கட்டிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த தண்ணியை தேவையில்லாமல் அடியில் தான் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி வந்து 1.5 அடி கீழே போயிடுச்சுனாவே அது வேஸ்ட் தான். அது வந்து உங்களுக்கு அதில் இருக்க உப்பையும் சேர்த்து நீங்கள் போடுற உப்பையும் சேர்த்து தண்ணி கீழே எடுத்துகிட்டு போயிடும். அப்போது அதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிறதே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போது நமக்கு வந்து இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் மீட்டர்னு கூட நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதில் என்னென்னா நம்ம வந்து ஃப்ளோ மீட்டரில் வந்து எவ்வளோ தண்ணி போகுது, அப்போ எனக்கு வந்து 10,000 லிட்டர் தண்ணி போனால் இந்த இளங்கண்ணுக்கு போதும் அப்படின்னா நாம் அதை செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸான நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து நாம் எல்லாரும் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மெயினாக அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் இது எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க. சரிங்க. விவசாயம் தோற்காது, காப்போம் நிலம் காப்போம், நிலம் காப்போம்.